முருகப்பெருமான் பக்தர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம வரிசையா திருப்புகழ் பாடல் விளக்கத்தெல்லாம் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு உனை தினம் தொழுதிலன் அப்படிங்கிற பாடலுக்கான விளக்கத்தை நாம பார்க்கலாம். இந்த பாடல் எதுக்காக பாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல முருகப்பெருமானை பாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் அருணகிரிநாதரும் என்ன சொல்றாரு, உன்னை நான் என்னால் பார்க்க முடியல, தொழ முடியல, பேச முடியல, அன்பானவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் நான் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் யமதூதர்கள் என்னை கூட்டிட்டு வரப்போது டக்குன்னு என்னை நீ காப்பாத்துப்பா முருகா அப்படின்னு அவரோட பெருமையை சொல்லி பாடுறதுக்கான பாடலாக தான் இந்த பாடல் விளங்கி இருக்கு. இதை நாம் முழுமையாக அர்த்தத்தோடு படித்து பயன்பெறுவோமாக. வாங்க அர்த்தத்தை பார்ப்போம். ரைட் சைடில் வரிகள் எல்லாம் இருக்கு, சரிங்களா? சரி. உனை தினம் தொழுதிலன், உன்னை ஒரு நாளும் நான் கும்பிடவே இல்லை. உனதியல்பினை உரைத்திலன், உன்னை பற்றி உன்னுடைய செயல்கள், உன்னை எவ்வளோ பெரிய ஆள், உன்னோட செயல்கள்லாம் பற்றி நான் வெளியே எதுவுமே சொல்லலை. பல மலர் கொடும் அடியினை உறப்பணிந்திலன், ஒரு தவம் இலன், அதாவது பல மலரோடு எடுத்துட்டு உன்னோட கால்களுக்கு அடியில் நான் போட்டு ஒரு நாளும் நான் உனக்கு கும்பிட்டதும் இல்லை. உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன், ஒரு தவம் கூட நான் பண்ணதும் இல்லை. உனது அருள் மாறா உள்ளத்து உளன்பினர் உறைவிடம் அருகிலன், அதாவது உன்னோட அருளே மாறாம உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உள்ளத்து அன்பினர், உள்ளத்துல அன்பு இருக்கக்கூடிய அந்த அடியவர்கள், அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உறைவிடம், அவங்க எங்க இருக்காங்க, அவங்க வீடை தேடி கூட நான் ஒரு நாள் கூட நான் போய் பார்த்ததில்லை. சிகரமும் வளம் வருகிலன், விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன், ஒரு நாளும் விருப்பத்தோட உன்னுடைய சிகரம், அறுபடை வீடுகள், பழனி, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் ஒரு நாள் கூட நான் வரவும் முடியல, வரல. உவப்பொடும் புகழ் துதி செய்ய விளைகிலன், அப்படின்னா உவப்பொடும் சந்தோஷமா உன்னோட புகழை பத்தி நான் வெளியே எதுவுமே நான் சொல்லவும் இல்லை. மலை போலே கனைத்தெலும்பக டதுபிடர் மிசைவர், அப்படின்னா மலை போல கனைத்து, அப்படின்னா மலை போல உருவத்தோடு கணைச்சிக்கிட்டே வருது. எது வருது? இப்ப கடது பிடர் மிசைவர் அப்படின்னா மலை போல உருவத்தோட கணைச்சிக்கிட்டே யமனுடைய வாகனம் எருமை வருதாமா. வரும்பொழுது கருத்த வெஞ்சின மரளிதன் உலையினர் கதித்தடர்ந்து கயிறு அடுகதை கொடு பொறுபோதே. கருத்த வெஞ்சின அதோட சேர்ந்து கருப்பான மரளிதன் உலையினர் அப்படின்னா யமதூதர்கள். யமதூதர்கள் கருப்பா, எருமையோட யமதூதர்களும் சேர்ந்து கருப்பா கதித்தடர்ந்து கயிறு அடை கதை கொடு. அடுக்கதை அப்படின்னா கதை, கதை இருக்கு இல்லைங்களா, ஆயுதம். அந்த கதை ஆயுதத்தோடு அந்த எருமையோட பாச கயிறை ஒரு கையில வச்சுக்கிட்டு கதையோட அருணகிரிநாத பெருமானை கூட்டிட்டு போவ. அந்த டைம்ல வரும்போதே பொறுப்போதே, அதுதான் வரும்போதே பொறுப்போதே கழுக்குறிஞ்சிகள் ஒளிவர அழிவுறு கருத்தனைந்தள முறுபொழுதளவைகள் கணத்தில் என்பற மயில் முதுகினில் வருவாயே அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க அந்த டைம்ல இப்ப யமதூதர்கள் அந்த எருமை மாடோட ஒரு கதையோட கயிறோட என்னை கூட்டிட்டு போற அந்த டைம்ல என்னோட மனசு திகைத்து போகும் பொழுது, எனக்கு செயல் இழந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் அந்த நொடி பொழுதுல கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே. அந்த டைம்ல என்னோட பயமெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறபடி உன்னுடைய மயிலோட முதுகு மேல ஏறி என்னை காப்பாத்த வருவாயே என் முருகா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வினைதளந்தனில் போர்க்களத்துல அழகைகள் குதிக்கொள்ள பேய்கள்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது விழுக்குடைந்துமை உகுதசை கழுகுன. விழுக்கு உடைந்துமை அப்படின்னா சதையெல்லாம், அந்த போர்க்களத்துல எப்படி சதை எல்லாமே தசையெல்லாம் வெளியே செதறி செதறி கிடக்குதாமா. அந்த டைம்ல கழுகுன அப்படின்னா கழுகு சாப்பிட விரித்த குஞ்சியர் எனும் அவுநரை அமர் புரிவேலா. அந்த மாதிரி ஒரு ஏரியால விரித்த குஞ்சியர், அந்த முடிகள் எல்லாம் விரிச்சு போட்டு, அதுதான் விரித்த குஞ்சியர் அவுநரை, அந்த முடிகள்லாம் விரிச்சு போட்டு அரக்கர்கள் உன்னை கொல்ல வர அவங்களெல்லாம் நீ வெட்டி சாய்க்கிற வீரம் படைத்த வீரனே அப்படிங்கிறாங்க. புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய, அப்படின்னா மிகுத்த பண்பொழி அப்படின்னா அருமையான மிக மிக நிறைய வகையான இசை பாடல்களை குயில் மொழிக்கு நிகரா பாடக்கூடிய அழகிய கொடிச்சி அப்படின்னா பாடக்கூடிய நம்ம வள்ளியம்மை
குங்கும முளைகெடு உளுநரை விரித்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே. அப்படின்னா குங்குமமும் சந்தனமும் அம்மாவின் நெஞ்சில் தடவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாசத்தை கூட சேர்ந்து தோள்களை திடமாக வைத்த நம்ம முருக வேலவனே, தினம் தினம் சதுர் முறை முனி முறை கொடு புனர் சொரிந்தலர் புதிய வினவரோடு. அப்படின்னா தினம் தினமும் சதுர்மறை அப்படின்னா 4 வேதங்களையும் முனி முறை கொடு புனர் சொரிந்து, அலர்பொதி அப்படின்னா முறையாக குளித்து, புனர் சொரிந்து பூக்கள் எல்லாம் பறிச்சு, அலர் புதிய வினவரோடு அப்படின்னா பாதங்கள் எல்லாம் போட்டு உன்னை வணங்கும் வினவரோடு அப்படின்னா விண்ணவர்கள் தேவர்களும் சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரர் தொழ மகிழ்வோனே. சினத்தை நிந்தனை அப்படின்னா கோபத்தையே வென்ற முனிவர்கள் உன்னை தொழும் பொழுது நீ மகிழ்ச்சியா இருக்கப்பா முருகா அப்படிங்கிறாங்க. தெனந்தென என வரியளி நரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரங்குரிதனில் உரை சரவண பெருமாளே. என்ன அருமையான வரி பார்த்தீங்கன்னா, தெனந்தென அப்படின்னா அப்படியே லைன் பார்த்தீங்கன்னா வண்டுகள், தெனந்தென இந்த வண்டுகள் வரியளினரை தெவிட்ட அன்போடு, தெவிட்ட அது அந்த வழியினரை அந்த இடத்துல பூக்கள் எல்லாம் தேன் உறிஞ்சி தெவிட்டி போயிடுச்சான். அந்த அளவுக்கு உயர் பொழில் திகழ், அந்த அளவுக்கு இந்த வண்டுகள் அதுங்கெல்லாம் இந்த தேன் உறிஞ்சி தெவிட்டு போய் என்னடா அது அப்படின்னு தேனே கிடைக்காம இருக்க வண்டுகளை தாண்டி தேனை குடிச்சு தெவிட்டு போன அளவுக்கு செழிப்பா இருக்கக்கூடிய பொழில், உயர் பொழில், செழுமையிலேயே உயர்ந்த பொழில் திகழ் திருப்பரங்கிரி, அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சரவண பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் இதுதான். இந்த பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி யாரெல்லாம் அர்த்தம் தெரியணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கும் நீங்க இது ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.